ஹலோ சில்ட்ரன், இது விபிஎஸ்னுடைய நிறைவு நாள், ஃபைனல் டே. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விபிஎஸ் ஒரு அற்புதமான தலைப்பு. ஜெயிப்பவன். எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இந்த விபிஎஸ்ல பங்கெடுத்த பிள்ளைகள் அனைவருக்கும், இந்த விபிஎஸ் ப்ரோக்ராமில் ஈடுபட்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இந்த விபிஎஸ் ஆன்லைனிலும் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. யூடியூப்பில் கிரேஸ் வேர்ட் மினிஸ்ட்ரீஸ் என்று நீங்கள் டைப் செய்தால் விபிஎஸ் ப்ரோக்ராம் 6 நாட்களும் வரும். அதை பாருங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் விபிஎஸ் நிறைவு விழாவை ஜெபித்து ஆரம்பிப்போம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, மை துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த விபிஎஸ் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் ஜெயிக்கிறவர்களாக நீர் அழைத்த அழைப்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் உம்மை பற்றி விசுவாசத்தினாலே அனைத்திலும் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை செய்வனை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவே, உம் பிள்ளை நான் அல்லவா? விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான். உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே.
ஜெயிப்பவன், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 10 பின்பாகம். Hello children, welcome to VBS Day 6. கிரீடம் பெறுபவன், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2:10. போட்டிகள்ல வெற்றி பெறுபவங்களுக்கு என்னவெல்லாம் கொடுப்பாங்க? மெடல், கப், சர்டிஃபிகேட், மலர் கொத்து, கிஃப்டா மணி கூட கொடுப்பாங்க இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா? யார் யாரெல்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க? வெற்றி பெற்றவங்களை பாராட்டி கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் டேல வெற்றி பெற்றவங்க என்னப்பா செய்வாங்க? பிரைஸ் வாங்குவாங்க. ஸ்போர்ட்ஸ் டேல வெற்றி பெற்றா விக்டரி ஸ்டாண்ட்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு சொல்லி நிக்க வச்சு அவங்களுக்கு கிரவுன் வச்சு எல்லாரும் என்ன செய்வாங்க? அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாராட்டு தெரிவிப்பாங்க, கிளாப் பண்ணுவாங்க. பைபிள்ல என்னென்ன கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஜீவ கிரீடம். யாருக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும்னா உண்மையாய் நடக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். அதனால நம்ம உண்மையா இருக்கும்போது இந்த ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். நம்ம பார்த்தோம்ல, சோதனையை மேற்கொள்பவன் ஜெயிப்பவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மங்கி ஸ்டோரி ஞாபகம் இருக்குங்களா? மங்கி என்ன செய்தது? வலைக்குள்ள போய் விழுந்துருச்சு, ஜெயிக்கவே முடியல. நம்ம சோதனையை மேற்கொண்டனா, வெற்றி பெற்றனா நமக்கு இந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும். அடுத்து அழிவில்லாத கிரீடம். பேசுவதற்கு பொறுமையா இருக்கிறவன் ஜெயிப்பவன் அப்படின்னு பார்த்தோம்ல. யார் பார்த்தோம்? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் பொறுமையா இருந்ததுனால வெற்றி கிடைத்தது. நாமும் பொறுமையா இருக்கும்போது நமக்கு அழிவில்லாத கிரீடம் கிடைக்கும். நீதியின் கிரீடம். ஏசப்பா ராஜாவாக மறுபடியும் வரப்போறாங்க. அவரை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த நீதியின் கிரீடம் உண்டு. சரியா? மகிமையின் கிரீடம். இந்த மகிமையின் கிரீடம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? தாழ்மையா இருந்தா, பொறுமையா இருந்தா, மற்றவங்களுக்கு நன்மை செய்தா இந்த மகிமையின் கிரீடம் கிடைக்குமா? ஒரு அக்கா பார்த்தோம்ல, தொற்காங்கிற அக்கா நன்மை செஞ்சாங்க இல்லைங்களா? அந்த அக்காவை போல நாமும் எல்லாருக்கும் நன்மை செய்தோம்னா இந்த மகிமையின் கிரீடம் கிடைக்கும். இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் நமக்கு உண்டு. ஏசப்பா சொன்னாங்க இல்லையா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா எப்படி வருவார்னா, சீஷருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி எழும்பி போனாரோ அப்படியே மீண்டும் மறுபடியுமா வரப்போறாங்க. ராஜாவா ஏசப்பா வரப்போறாங்க. அதனால நம்ம எப்பொழுது என்னமா செய்யணும்? எப்பொழுது நம்ம ரெடியா இருக்கணும். அதுக்காக நம்ம ஆளு கீழே உட்காந்துட்டு படிக்காம ஸ்கூலுக்கு போகாம அப்படிலாம் இருக்க தேவையில்லை. நம்ம ரெடியா இருந்தோம்னா ஏசப்பா வரும் பொழுது நமக்கு கிரீடம் வைப்பாங்க. நம்மளை என்ன செய்வாங்க? சந்தோஷத்தோட அவர் இருக்கிற இடத்துல நாமும் போவோம். தம்பி, தங்கை, நீங்களும் முடிவு வரை ஜெயிக்கிற பிள்ளைங்களா இருப்பீங்களா? ஓகே சில்ட்ரன், காட் பிளஸ் யூ. அழுவப்பட்டவர் யாரும், இயேசுவின் நாமத்தினாலே உத்தரிக்கப்பட்ட யாரும்
யாவருக்கும் கர்த்தர் தருவார் அழியாத ஜீவ கிரீடம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர் நாமும், இயேசுவின் நாமத்தினாலே முத்தரிக்கப்பட்ட நாமும், இயேசுவின் வருகை சமீபமே எதிர்பார்ப்புடன் காத்திருப்போம். அன்று நீதியின் கிரீடம் நமக்கு உண்டே, நம்பிக்கை பெற்றிடுவோம். இயேசுவின் வருகை சமீபமே எதிர்பார்ப்புடன் காத்திருப்போம். அன்று நீதியின் கிரீடம் நமக்கு உண்டே, நம்பிக்கை பெற்றிடுவோம். பெரும் இன்பம் பெரும் பாக்கியம் கர்த்தர் வரவை எதிர்பார்க்கும் யாவருக்கும் கர்த்தர் தருவார் அழியாத ஜீவ கிரீடம். ஹலோ சில்ட்ரன், இந்த விபிஎஸ் நிறைவடைந்தது. உங்களுடைய புதிய அகாடமிக் இயருக்கு உங்களுடைய பெஸ்ட் விஷஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.